மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன முன்ஜென்ம கர்மா செஞ்சுட்டு இந்த ஜென்மத்துல அதுல பிறந்திருக்காங்க? ஸோ ஒரு அறிவு தேடலே இல்லாமல் அறிவுரை அடுத்தவங்க சொல்கிறதையும் ஏற்காமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தானும் மாட்டி சுற்றி இருக்கிறவங்களையும் நிறைய சூழ்நிலைகளில் இவங்க சிக்க வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில் மிருகசீரிடத்தில் பிறப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வந்து இந்த விஷயம் செய்யும் பொழுது கவனமா செய்யணும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லலாம்? ஒர்க் லைஃப் பேலன்ஸோ இல்லை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹேபிட்ஸை ஒரு பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதோ கொஞ்சம் தெரியாது, அதில் லேக் ஆவாங்க. ஸோ எதையுமே ஒரு அளவாக பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிற ஒரு பழக்க வழக்கத்துக்கு மிருகசீரிடம் மாறிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண சேர்க்கை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கலாங்க? எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பிஸ்னஸாக எடுத்து மிருகசீரிடம் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிறாங்க. அவங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு கோயில் வழிபாடு செய்யலாம், என்ன செய்யலாம்? தில்லை காளியம்மன் கோயிலுக்கு மிருகசீரிடம் போயிட்டு வரும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், பிஸ்னஸ்ஸு, வேலை இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இதில் மிருகசீரிடம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? மிருகசீரிடத்துக்கு மசில்ஸ் அண்ட் போன்ஸில் நிறைய பிரச்சனை வரும். பக்தி பிளஸ் நேர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொருத்தங்களுமே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க மேம். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்களை பிறப்பதற்கு முன்ஜென்மத்தில் ஒரு கர்மா பலன் அப்படிங்கிறது செஞ்சிருப்பாங்க மேம். அந்த வரிசையில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன முன்ஜென்ம கர்மா செஞ்சுட்டு இந்த ஜென்மத்தில் அதில் பிறந்திருக்காங்க மேம்? மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக குரு நிந்தனை அப்படிங்கிறத போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ குரு அப்படிங்கிறவர் தனக்கு தேவையான ஒரு அறிவு கொடுக்குறவர், பாடத்தை கற்றுக் கொடுக்குறவர். குருனவர் டிப்பிக்கலான ஆசிரியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களோட கூட பிறந்தவங்களோ, அப்பாவோ, அம்மாவோ, ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு அட்வைஸை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணாத, இதனால் ஒரு பிரச்சனை வரும்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்காம அந்த விஷயத்த பண்ணி பிரச்சனையில் நிறைய மாட்டியிருக்கும் மிருகசீரிஷம். ஸோ ஒரு அறிவு தேடலே இல்லாமல் அறிவுரை அடுத்தவங்க சொல்கிறதையும் ஏற்காமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தானும் மாட்டி சுற்றி இருக்கிறவங்களையும் நிறைய சூழ்நிலைகளில் இவங்க சிக்க வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில் மிருகசீரிடத்தில் பிறப்பாங்க. அறிவுக்கான தேடல் அப்படிங்கிறது இவங்க வாழ்நாள் பூரா இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். போன ஜென்மத்தில் அறிவு தாகம் அப்படிங்கிறத இவங்க நெக்லெக்ட் பண்ண ஒரே காரணத்தினால இந்த ஜென்மத்தில் நிறைய அறிவுக்கான தேடல் அப்படிங்கிறத தேடிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல டீச்சர் அமைகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மிருகசீரிடம்னு சொல்லிடுவேன். அல்லது டீச்சர்ஸே பிடிக்காது இவங்களுக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இப்போ மிருகசீரிடம் இந்த ஜென்மத்தில் அவங்க எப்பேற்பட்ட குணத்தில் இருப்பாங்க மேம்? இவங்களை அடையாளப்படுத்துறதுக்கான குறியீடுகள் இந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னா மிருகசீரிடம் என்ன குணம் தான்? மிருகசீரிடத்தில் அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேஸ்குலினாக இருப்பாங்க. பார்க்கவே நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஒரு ஃபிசிக்கோட இருப்பாங்க. மிருகசீரிடத்தில் பிறந்த பெண்கள் கூட நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஃபிசிக்கோட இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். சேலஞ்சஸ் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர்ஸ், சேலஞ்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சும்மா சாதாரணமாக போயிட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் பிடிக்காது. ஒரு சவாலா, சரி வா போட்டு பார்த்துடலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கும். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ எதுக்குமே துவண்டு போக மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அடுக்கடுக்கா பிரச்சனை தான் வரும் இவங்களுக்கு. ஒரு பிரச்சனைலாம் வராது. ஒரு பிரச்சனை முடிச்சா அடுத்த பிரச்சனை. இவங்க எல்லாத்தையும் சளைக்காம ஃபேஸ் பண்ணுவாங்க. சோர்ந்தே போக மாட்டாங்க. ஒரு எனர்ஜி அப்படிங்கிறதுமே இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த அறிவு தாகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த முன்ஜென்ம கர்மானால. ஸோ நிறைய விஷயத்த இவங்க கற்றுக்கிறதுக்கும் மறுக்கிறது இல்லை. ஸோ புது புது விஷயங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தையும் இவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். இதுதான் இவங்களுடைய அடிப்படையான குணமாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். பட் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறது மிருகசீரிடத்துக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், நீ எனக்காக அடாப்ட் ஆகிக்கலாம்ல, அல்லது என்ன விட்டுரு, நான் என்ன அடாப்ட் ஆகிக்காதுன்னு சொல்லாத, உன்னையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. இதுதான் இவங்களுடைய மென்டாலிட்டி திருமண வாழ்க்கையில். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, ரொம்ப எமோஷன்ஸோடு இருக்கிறது, இந்த சினிமேட்டிக்காக லவ் பண்ணுறது, பொயட்ரியாக இருக்கிறது, இதெல்லாம் மிருகசீரிடத்துக்கு செட்டே ஆகாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறேன், லைஃப்பை நான் நல்லா அப்ரோச் பண்ணுறேன், என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் பேசிக்காக மிருகசீரிடத்தோட ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ஒரு பார்ட்னரையுமே இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையுமே ஒரு டீசெண்டாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்ட்னரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பழக்கவழக்கத்தை அவங்க மாற்றிக்கணும். நீ இந்த விஷயம் செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லலாம்? ஓவர் டூ பண்ணுறது, எதையுமே அதிகமாக பண்ணும் மிருகசீரிடம். ஸோ அளவை மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா 3 நேரமும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உடம்புக்கு அதிகமான ஒரு எக்ஸசைஸை பண்ணுறது. படிக்கணும்னு நினச்சாலும் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது.
ஒரு வேலைக்கே போனாலும் வேலை, 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 வேலைன்னு 24/7ம் அந்த வேலையிலே உட்காருது. இந்த மாரி எத பண்ணாலும் ஓவர் டூ பண்ணுவாங்க. ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறத பண்ண தெரியாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸோ, இல்ல பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹேபிட்ஸ ஒரு பேலன்ஸ் பண்ணி பண்றதோ கொஞ்சம் தெரியாது. அதுல லேக் ஆவாங்க. ஸோ எதையுமே ஒரு அளவா பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிற ஒரு பழக்கவழக்கத்துக்கு மிருகசீரிடம் மாறிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து யாருகிட்ட கவனமா இருக்கணும் மேம்? இந்த நபர்களிடம் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னா யாருங்க? மிருகசீரிடம் ஈஸியா எல்லாரையும் பகச்சிரும். ஸோ லைட்டா ஒருத்தர பிடிக்கலனாலும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இன்பில்ட்டாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். ஏன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் பகச்சிட்டு கடைசி நம்மளால தனியா நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு மிருகசீரிடம் வந்துடணும். பிடிக்கலன்னா அத அவங்க கிட்ட சொல்லிடணும். அத வந்து சொல்லவே மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கொஞ்சம் விலக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, யாருமே ஆள் துணை இல்லாம ஒரு தனித்து விடப்பட்ட நபரா மாறி ஒரு லோன்லினஸ்க்குள்ள இவங்க அதிகமா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அட்லீஸ்ட் தனக்கான ஒரு நல்ல 4 நண்பர்களையாவது ரெகுலரா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல மிருகஷீரிடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்துன்னா, அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு செய்யலாம். அவங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு கோயில் வழிபாடு செய்யணும்னா என்ன செய்யலாங்க? தில்லை காளியம்மன் கோயிலுக்கு மிருகஷீரிடம் போயிட்டு வரும் பட்சத்தில, அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாருக்கும். குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், பிசினஸ், வேலை இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இதில மிருகஷீரிடம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ட இந்த தில்லை காளியம்மன் வழிபாடுனால கண்டிப்பா அடையுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. உக்ர தெய்வ வழிபாடுங்கள மிருகஷீரிடம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல நெறைய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறத கண்கூடா பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திரம் வந்து அவங்களுடைய வருமானத்திற்காக இந்த விஷயங்கள் செய்தால் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், பண சேர்க்கை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில இருக்கலாங்க? எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ், ஹோம் அப்ளையன்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு பிசினஸா எடுத்து மிருகஷீரிடம் பண்ணும்போது, அவங்க வந்து ரொம்ப சக்சஸ் ஆகுறாங்க. முக்கியமா ஜிம் வைக்கிறவங்க, ஜிம் எக்யூப்மென்ட்ஸ் வைக்கிறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து மிருகசீரிடம் ஒரு பிசினஸா கொண்டு வராங்க. இல்ல அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வேலை செய்றாங்கன்னா கூட, அதன் மூலமா ஒரு நல்ல லாபம், யோகம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க மிருகஷீரிடத்தில பிறந்த பெண்களா இருந்தாலுமே, உங்களால டைரக்ட்டா இந்த மாரியான பிசினஸஸ்ல இன்வால்வ் ஆக முடியலன்னா, உங்க ஹஸ்பண்ட் நேம்லயோ, இல்ல அவங்கள முன்னாடி வச்சோ நீங்க இந்த மாரியான பிசினஸ நீங்க ஒரு மூலதனம் போட்டு ரன் பண்ணும் பட்சத்தில, அதன் மூலமா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து மேம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? மிருகசீரிடத்துக்கு மசில்ஸ் அண்ட் போன்ஸ்ல நெறைய பிரச்சனை வரும். உடல் அசதி, உடல் சோர்வு அப்படிங்கிறது ரொம்ப வரும். ஏன்னா, இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பெர்சன்ஸ். எனர்ஜிங்கிறது இருக்கும்போது, அந்த எனர்ஜி தீர்ற வரைக்கும் இவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நல்லா வேலை பார்ப்பாங்க, 2வது நாள் படுத்துருவாங்க. ஸோ எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் மிருகசீரிடத்துக்கு இயற்கையாவே உண்டுங்கிறதுனால, அந்த எனர்ஜி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும். அ அடிக்கடி ஒரு மசில் டயர்ட் ஆகுறது, கால் அங்கங்க புடிச்சுக்கிறது, ஒண்ணும் இல்ல ஒரு ஸ்டேர்கேஸ்ல இறங்கியிருப்பாங்க, மசில் ஸ்ப்ரெயின் ஆகி ஒரு 2, 3 நாள் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இவங்களுக்கு அடிக்கடி நடக்கிறதுனால, எதையுமே பேலன்ஸ்டா பண்ணணும். நடக்கும்போது, ஏறும்போது, இறங்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதுங்கிறது இவங்களுக்கு நல்லது. அதேமாரி நெருப்புல இவங்க எப்பவுமே கவனமா இருந்துக்கிறது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கு ஒரு லக்கு கிடைப்பதற்காக ஒரு விஷயம், ஒரு ராசிக்கல்லா இருக்கலாம், இல்ல ஒரு மெட்டல் ஆகட்டும். இந்த மாரி விஷயங்கள் அவங்க அணிவதனால ஒரு லக்கு கிடைக்குமா? என்ன விஷயம் போடணும் மேம்? மிருகஷீரிடம் பவளக்கல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இவங்களுக்கு தேவையே பேலன்ஸ் தாங்கிறத நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரோம். அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த பவளத்த போடும் பட்சத்தில கிடைக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லயோ, இல்ல ஓவல் ஷேப்லயோ இந்த பவளத்த இவங்க போட்டுக்கிறது நல்லது. ஒரு 4லேருந்து 5 கேரட் சைஸ்ல இந்த பவளக்கல்ல போட்டுக்கலாம். கோல்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான உலோகம். எல்லார விட கூட ஷீரிடத்துக்கு இந்த கோல்டு அப்படிங்கிற ஒரு உலோகம் ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கும். அப்போ தங்கத்துல இந்த ரெட் கோரல்ல பவளத்த ஒரு மோதிரமா செஞ்சு இவங்க அணிஞ்சுக்கும் பட்சத்தில, நெறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறத மிருகஷீரிடம் அனுபவிக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே, ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே 27 நாட்களுமே வரப்போகுதுங்க மேம். அந்த வரிசையில மிருகசீரிடம் வரக்கூடிய அந்த நாள்ல என்ன விஷயம் செய்தால் அது யோகமா அமையும் மேம்? ஏதோ ஒரு விஷயத்த பைசல் பண்ணணும், செட்டில்மென்ட் பண்ணணும்னா, அது மிருகஷீரிடத்தில பண்ணலாம். ஒரு கோர்ட்லயே ஒரு கேஸ் போட்டீங்க. கோர்ட்டுக்குள்ள போக விருப்பம் இல்ல. வெளியில வச்சு செட்டில்மென்ட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, அந்த செட்டில்மென்ட்டுக்கான முதல் பேச்சுவார்த்தைய மிருகஷீரிட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள்ல பண்ணலாம். இதுவே இந்த மிருகஷீரிட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையும் வருதுன்னா, அது சூப்பர். அன்னைக்கு எந்த எதிரிட்ட போய் உட்கார்ந்து பேசுனீங்கனாலும், அந்த எதிரி உங்களுக்கு பணிஞ்சு போயிருவாங்க. ஸோ எதிரியே நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். அந்த நாள்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்துனீங்கன்னா. இல்ல என்ன ஒரு சண்டையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மிருகஷீரிட நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு அந்த சண்டை சச்சரவ சமாதானம் பேசுறீங்க அப்படின்னா, அவங்க சமாதானம் ஆயிருவாங்கங்கிறது 100க்கு 100% உண்மையான ஒரு விஷயம். இப்ப நம்ம மிருகசீரிட நட்சத்திரத்துடைய முன்ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்தில எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.